தேவையில்லாத வந்து அந்த என்னது ஓனான மடியில் கட்டிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், அப்படியே பிஓகே பலுச்சிஸ்தான் இதெல்லாம் லிபரேட் ஆனாலுமே அது பஃபர் ஸ்டேட்டாக இருக்கிறது தான் பெட்டரே தவிர அது வந்து நம்மளோட சேர்ந்துக்கிறது அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் கொச்சலை கொடுக்குற ஒரு விஷயம். அப்படின்னா இங்கேருந்து ஆசிம் முனிரோ இல்லை அவங்களோ போயிட்டு தெய்வமே அடுத்த மாதம் நான் இந்த பணத்தை கொடுக்கலன்னா இந்த செருப்பால அடி இப்படி பேசிட்டு வரானுங்க அவனுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அழிகிறது அப்படின்றது ஒட்டுமொத்தமாக போகிறது தான் பெட்டர், துண்டு துண்டா பண்ணாது. ஸ்டில் ஜனங்க என்ன ஃபீல் பண்ணா, நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டேன், இவன்லாம் ஒன்றுமே கட்டுறது இல்லை, ஏன் டேக்ஸை வாங்கி அவனுக்கு நீ காசை கொடுத்துருக்கிற, ஹோட்டலில் தங்க இடம் கொடுத்துருக்கிற, இலவச மருத்துவ வசதி கொடுத்துருக்கிறேன், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. பஸ்ஸில் போனால் யாரும் கேட்க போகிறது, பார்டர் தாண்டி கால்நடையாக வந்தால் தானே அப்படின்னா வந்து யாரும் கேட்கல. இப்போ வந்து ஸ்பெயினை ஷெங்கன் விசாலேருந்து கட் பண்ணணும்னு இட்டாலியில் ஒரு ப்ரப்போசல் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மொராக்கோவில் வரான்னு வச்சுக்கோங்க, அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான் அப்படின்னா ஸ்பெயினில் பெருசாக ஒன்றும் கிடையாது, அந்த நாடே வந்து இது வாங்கிட்டு என்ன பண்ணுவானுங்க, நேராக உடனே எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்து ஏன் இடிச்சு வாயின்னு பார்த்து இங்கே வருவானுங்க. இட்டலி, பெல்ஜியம் இங்கெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. போலீஸ் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கல, 180 போலீஸ்காரங்க வந்து கைகால் உடைஞ்சு போல, ஆனா அவங்க 5000 எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. இவ்வளவு நடந்த டெல்லியில ஜந்தர் மந்தர்ல 2800 போட்டுக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, யாரு பாசிசம் யாரு பாயாசம்? கருத்து சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது யாரும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது. கருத்து சுதந்திரம் நிறைய இருக்குங்க, என்னை பாராட்டி எவ்வளவு வேணா பேசு, என்னை புகழ்ந்து எவ்வளவு வேணா பேசு, அதுக்கு உனக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது. என்ன குறை மட்டும் சொல்ல விடாது. அது நான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் அருண் நாட்நாத் சார் நம்மளோட அடைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இன்னைக்கு நீங்க ரஷ்யன் ஏஜென்ட் இல்லாம ஒரு இந்தியன் ஏஜென்ட்டா இருந்து நம்ம பிஓகேல வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க. அவருடைய அந்த மினிஸ்டர் ஒருத்தர் பாகிஸ்தான் மினிஸ்டர் கேட்டா இவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் கிடையாது, இந்தியாவோட எதிர்ப்பாளராக இருக்கிறவங்க அவங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே சார், என்னதான் நடக்குதுங்க? மேம்போக்கா பார்க்கும்போது பிஓகேல கலாட்டா நடக்குது, அப்போ வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் பிஓகேவை நம்மளுடன் சேர்த்து கொள்வது அப்படின்னு நினைக்கலாம். பட்டு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டா இருக்கலாம், அதை வந்து இங்க சேர்த்துக்கிறது அப்படின்றது சரியான முடிவில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நம்பர் 1. நம்பர் 2, அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு காரணம், அதை வந்து நம்ம சரியா கணிக்க தவறி விடுகின்றோம். அங்க பிரச்சனை ஒண்ணு, இங்க இருக்கவங்களை எங்களை யாரும் கவனிக்கிறது கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் சரி கிடையாது, மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பாக்குறீங்க அப்படின்றது. எல்லாத்துக்கும் மேல இந்த பக்கம் நம்ம காஷ்மீர்ல இருந்து அங்க போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு 12 தொகுதிகள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து பாகிஸ்தான்ல பல இடங்கள்ல இருக்காங்களாம். இப்ப இவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க இந்த ஏரியால ரெசிடென்ட்டே கிடையாது, அப்போ அவங்களுக்காக 12 தொகுதிகள் அப்படின்னும் போது அந்த பேலன்ஸ் டில்ட் ஆகுது, அவங்கள தான் எல்லாம் டிசைட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த காஷ்மீர் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒன்றிணைந்த காஷ்மீர், எங்களுக்குள்ள வந்து ஃப்ரீ பார்டர் இருக்கணும், நாங்கள் வந்து போயிட்டு வரணும், நாங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பி. கரெக்ட், காஷ்மீர் வந்து ஒன்றிணைந்த பகுதி. அன்னைக்கு நேரு அவர்கள் பண்ண தப்பால டிலே பண்ணதுனால நம்ம வந்து அந்த பகுதியை பாகிஸ்தானுக்கு தார பார்த்துட்டு நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதனால தான் எல்லா பிரச்சனைகளுமே, நான் ஒத்துக்கிறேன். அது ஒரே பகுதியாக இருந்தது, அதை இது மாதிரி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு, அது வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆனால் அங்கே இருக்கவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்களா? இதை காஷ்மீரில் இருக்கவங்க சொல்கிறத விட இங்கே இருக்கவங்க நிறைய பேர், காஷ்மீருக்கு வெளியில் இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது பிஓகேல இருக்கவங்க அங்கேருந்து வந்தவங்களை நீங்கள் என்ன வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்க வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு புரியுது இல்லையா? அங்கே போனவங்களே அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிஓகேவை நீங்கள் நம்மளோட சேர்த்துக்கினீங்கன்னா அவங்க ஒன்றா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவையில்லாத வந்து அந்த என்னது ஓனான மடியில் கட்டிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், அப்படியே பிஓகே பலுச்சிஸ்தான் இதெல்லாம் லிபரேட் ஆனாலுமே அது பஃபர் ஸ்டேட்டாக இருக்கிறது தான் பெட்டரே தவிர அது வந்து நம்மளோட சேர்ந்துக்கிறது அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் கொச்சலை கொடுக்குற ஒரு விஷயம். நம்பர் 1. அடுத்தது,
அந்த மாதிரி பிரிவது கூட சரியில்லை, பலுச்சிஸ்தான் தனியாக போகிறது கூட சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு வந்து நமக்கு அது சாதகமாக தெரியலாம். பங்களாதேஷை அப்படி தான் பிரித்து விட்டோம். இன்னைக்கு நன்றி கெட்ட ஜந்துக்கள் நமக்கு எதிராக அவங்க கோஷம் போட்டுனுக்கிறாங்க. அதனால யார் எப்போ எந்த பக்கம் மாறுவான்னு தெரியாது. யார் வந்து அவர்கள் பெண்களை எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி எத்தனை பேரை கொன்னு குவிச்சாங்களோ அந்த பாகிஸ்தானோட இன்னைக்கு வாங்க நம்ம 2 பேரும் ஒன்று அப்படின்னு நட்பு கரம் நீட்டின்னுக்கிறாங்க. அவங்களுக்கு யார் விடுதலை வாங்கி கொடுத்தது, அவங்க நாட்டு மக்களை யார் காப்பாத்தினது அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு அந்த ஜென்மங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி சுத்தி நிற்குது. ஸோ நீங்க பாட்டுக்கு வந்து இந்தியா தலையிட வேண்டும் அப்படின்லாம் சில பேர் எதிர்பார்க்கலாம். அது வந்து சரியில்லை. பாகிஸ்தான் ஒன்னா இருக்கட்டும், ஒன்னா இருந்து நாசமா போட்டோம். தனித்தனியா இருந்து நாசமா போறதை விட ஒன்னா ஒட்டுக்கா ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் நாசமா போட்டோம். இதுதான் என்னுடைய கருத்து. என்ன சார் ஒரு நாடு நாசமா போட்டோம்னு சொல்றீங்கன்னா, டேய் அவன் என்ன ஃபீல் பண்றானோ அதே ஃபீலிங் தான் நான் காமிக்க முடியும். நான் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, நீ அங்க என்ன காமிக்கிறியோ அதே எமோஷன் அதே அளவுல தான் இங்க திருப்பி வருமே தவிர ஃப்ரெஷ்ஷாலாம் ஒன்றும் வராது தம்பி. ஸோ அந்த பிரச்சனை அங்கே வேற சொல்லிக்கிறாங்க, புதுசாக அங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க பொழுது, கற்பாம்பூச்சி மாதிரி ஜென்சி இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்தத்தில் பிச்சைக்கார நாடு. எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் அவங்க வந்து சேவகம் பண்ணி காசு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எல்லாரும் இப்போ அவங்கள பற்றி புரிஞ்சுக்கினாங்க. சவுதியோடைய ஒப்பந்தம் போட்டாங்க, ஈரானோடையும் நாங்கள் வந்து டிங் டாங் கொரியர் சார், ட்ரம்ப் கிட்ட இருந்து லெட்டர் கொடுத்துருக்கிறோம் சார் அப்படின்னாங்க. இன்னும் அவங்க தான் முன்னிருந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துகிற மாதிரி நாங்கள் தான் அமைதியை கொண்டு வந்தோன்னு. எங்கடா இருக்குது அமைதி? டொம்முன்னு ஆளுக்கு போட்டு குண்டு போட்டுனுக்கிறாங்க, அதில் அமைதி அப்படின்னு. ஸோ அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. பைசா கிடையாது. ஏதோ அமெரிக்கா அப்பப்போ பெரிய மன்சு பண்ணி IMFல ஏதோ காசு கொடுக்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க, இவ்வளோதான். சீனா அங்கே உக்காந்திங்கன்னு என்ன நினச்சினுக்கிற நீ? ஒரு பக்கம் அவங்களோட சேர்ந்துனுக்கிற, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சேர்ந்துனுக்கிற, என்கிட்ட காசை வாங்கினுக்கிற, கடனுக்கெல்லாம் வட்டி எடுத்து வைத்தம்பி அப்படின்னா இங்கேருந்து ஆசிம் முனிரோ இல்லை அவங்களோ போவாங்க. போயிட்டு தெய்வமே அடுத்த மாதம் நான் இந்த பணத்தை கொடுக்கலன்னா இந்த செருப்பால அடி இப்படி பேசிட்டு வரானுங்க அவனுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அழிகிறது அப்படின்றது ஒட்டுமொத்தமாக போகிறது தான் பெட்டர். துண்டு துண்டாக பண்ணாதீங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சல் பண்ணதுனால இப்போ இந்த வாட்டர்லாம் ரொம்ப இது இருக்கிறதுனால அங்கே ரொம்ப பஞ்சா வருதா மாதிரி சில விஷயங்களும் பார்க்க முடியுது சார். எந்த அளவுக்கு இருக்குது அந்த சுச்சுவேஷனுக்கு? ஏன் எங்களுக்கு எதிராக வந்து ஆளெல்லாம் அமுச்சு விடும்போது இது அங்கே இருக்க ஒருத்தர் சொன்னது தான், மந்திரி சொன்னது தான். இது பாருங்க, இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடுங்கன்னு அமிச்சோம். கடைசியில் இன்னைக்கு இவனுங்க நமக்கு எதிராகவே வந்து குண்டு போட்டுனுக்கிறாங்க அப்படின்னு இவரே ஒத்துக்கினாரு, நாங்கள் தான் இது பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போது இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு ஆள் அனுப்ப நான் அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணுமா? இதில் வேற நாங்கள் வந்து அங்கே ஆர்பிட்ரேஷன் போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அதெல்லாம் வேலைக்காக தம்பி. நாங்கள் அதை மதிக்கவே இல்லை, தூக்கி போடு. அது எங்கள் அண்ணன் சீமான் சொன்னார், ஜிஎஸ்டியா என்கிட்டலாம் நீ வாங்க முடியாது, கடனா நான் மச்சக்கதாசி கொடுத்துருவேன், ஒரு பையலுக்கு நான் காசு திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லும்போது நம்ம சொல்ல முடியாதா? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றாங்க, அந்த கோர்ட்டுன்றாங்க, இந்த கோர்ட்டுன்றாங்க, பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக வந்து வாரண்ட் கொடுத்துறாங்க, அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அதை முதல்ல மற்ற நாடுகள் ஏற்றுக்கணும்ல. இந்த சராம் மம்தானியா யார் அது, நியூயார்க் மேயர், அவர் சொல்லி இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுவான்னு உடனே ட்ரம்ப் சொல்கிறேன், அவனையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன் நான் அப்படின்ட்டாரு. ஸோ அதை யார் யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் பைண்டிங். நீ எங்கே வேணா போ தம்பி, தண்ணி நாங்கள் விடுறது தான். அதில் அந்த ஒப்பந்தம் போடும்போது பைத்திகாரத்தனமாக ஒப்பந்தம் போட்டாங்க. சரி தண்ணி திறந்து கொண்டோம், ஓகே, அப்படியே நீங்கள் பாட்டுக்கு அள்ளி குத்துட்டீங்க. அங்கே அந்த தூர் வாடுறதுக்கு பாகிஸ்தான் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஷரத்து இருக்குது. எவனாவது பைத்தியம் இந்த மாதிரி ஒப்பு வேணாம். என்னன்னா இப்போ அந்த அணையோட அடி 100 அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அணையில் வந்து பீரியாடிக்கலாக அந்த தூர் வாரிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த 100 அடி தண்ணி நிற்கும். ஏன்னா தண்ணி வருது, தண்ணி வரும்போது மண்ணும் சேர்ந்து தானே வருது, சேரு. அப்போ அதை நீங்கள் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த மண் செடிமெண்ட் அப்படியே எரினே போகும். அப்போ 100 அடின்றது 50 அடிக்கு சேர் இருக்கும், அப்புறம் 60 அடி இருக்கும். அப்போ 100 அடி தண்ணி இல்லை, அங்கே 40 அடிக்கு தான் தண்ணி இருக்குது. அப்போ நமக்கான தண்ணி குறைஞ்சிருது. அப்போ என்ன ஆகும்? வழக்கமாக பெய்கிற மழையில் 100 அடி தண்ணி வந்தது, இல்லை 150 அடின்னு வச்சுக்கோங்க. 100 அடி நம்ம வச்சு 50 அடி விடுறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே 80 அடிக்கு சேரு வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு 100 அடியில் 20 அடி தண்ணி தான் கிடைக்குது, மீதி எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடுது. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஒப்பந்தத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தானுங்க அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி. அதை தான் நம்ம சொன்னோம், தூர் வாரத்தை கூட வாங்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? ஏன்னா அணையை நான் கட்டி மெயின்டைன் பண்ணிக்கிறேன், இதில் வந்து சேரு வந்துக்குதுன்னா அவன் பர்மிஷன் கொடுக்க மாட்டான். ஏன்னா பர்மிஷன் கொடுத்துட்டான்னா நமக்கு தண்ணி இங்கே இருக்கும்ல. அதனால தான் போங்கடா, நீ மாச்சு உன் ட்ரீட்டி மாச்சு, எங்கே வேணா போய் நீ கதறிக்கோ அப்படின்னாச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க?
வேறு சட்டம்னா சட்டம், அவ்வளோதான். எனக்கு தெரிந்த சட்டம் அது, உனக்கு தெரிஞ்ச சட்டம் எதுவோ நீ பார்த்துக்க, உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணிக்க. உடனே சீனா அங்கேயிருந்து நிறுத்த, போங்கடா இதெல்லாம் நாங்கள் எங்கேயோ பார்த்துட்டோம், பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரிஸ் எங்கெங்கேருந்து வருது, எவ்வளோ வருது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்காங்க. ஓகே சார். அடுத்த இப்போ மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெயினில் வந்து நிறைய அகதிகள் உள்ளே வராங்க. முக்கியமாக மொராக்கோலேருந்து அப்படியே அந்த அந்த என்னது சார், என்ன இல்லீகல் ஏலியன்ஸ். ஏன் எதனால திடீர்னு இப்படி இந்த மொராக்கோவில் என்ன பிரச்சனை ஆகுதா என்ன? மொராக்கோவில்னு இல்லை விக்ரம், பல நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறது அப்படின்றது நிறையவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த டீப் ஸ்டேட்டுடைய ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டீபாப்புலேஷன் அப்படின்னு, இப்போது யூரோப்பில் பார்த்தீங்கன்னா பர்த் ரேட் ரொம்ப கம்மி, கல்யாணமே பண்ணிக்கிறது கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது, எதுக்கு குழந்தை அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பாப்புலேஷன் அப்படின்றது டிக்ளைனிங்லேயே இருக்குது, ட்ரெண்ட்லேயே. ஆள் வேணும். அப்போ ஆள் வேணும் போது உங்கள் சேனலில் வேலை செய்கிறதுக்கு 10 எடிட்டர் வேணும் அப்படின்னா, எடிட்டரை உள்ளே சேர்த்துக்கினீங்கன்னா பரவாயில்ல, எடிட்டிங்கே தெரியாத 10 பேரை உள்ளே சேர்த்து வச்சுக்கின்னு இல்லை அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணுறது இதெல்லாம்? இப்போ அங்கே வரவங்களை வச்சு நீ என்ன வேலை கொடுப்ப? ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, அவங்களுக்கு ஹோட்டலில் ரூம் எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு மாதம் 500 யூரோ அப்படின்னு காசை கொடுத்து, அந்த டெபிட் கார்டை கொடுத்து, நீங்கள் எல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு அவன் ஜாலியாக உட்காந்து நிற்கிறான். அதுவும் இட்டாலியில் நடக்கிற அக்கிரமம் பாருங்கள். ரேடியோ ஜெனோவான்னு இருக்குது, அவங்க இதெல்லாம் போடுறாங்க. நம்ம ஊரில் ஒரு காலத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ரயில் வரும்போது பேசன் பிரிட்ஜு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் அறவே ஒழிந்து விட்டது. ஒரு காலத்தில் பிஸி ரோட்டில் உட்காந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2 போய் நிற்கிறானுங்க. நான் இப்படித்தான் பண்ணுவேன் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு காலத்தில் எங்களெல்லாம் அப்படியே அடக்கி ஒடுக்கினீர்கள், நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு. இது அளவுக்கு மீறி போய் நிற்குது. இந்த ஏஞ்சலா மெர்க்கல்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க தான் இதுக்கெல்லாம் பீக்கு. அவங்க தான் யூரோப்பியன் யூனியனில் சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் கால் எந்த இதில் வராங்களோ அவங்க தான் அவங்களுக்கு அசைலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பாலும் இந்த இட்டாலி தான் ஆக்சசிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுவாங்க. இட்டாலி தான் ஒஸ்ட் அஃபெக்டட். அங்கேருந்து இவங்க சரி இங்கே பத்தல நம்ம வேற ஊருக்கு போகலான்னு ஜெர்மனிக்கு போனால் பார்டரில் போலீஸை வச்சு மிலிட்ரி வச்சு அடிச்சு துரத்துறான். ஏன்னா எல்லாருக்கும் அசைலம் கொடுக்கணும்னு சொன்னல, ஓடி விளையாடு பாப்பா, எங்கூட்டு தோட்டத்தில் விளையாடாத பாப்பா, அதெல்லாம் நீ வச்சுக்கோ, இங்கே வராது அப்படின்னு. இது அடிஷனல் பர்டன். அப்போ அங்கே இருக்க ஜனங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ தெரியுமா, 50% இருக்குது. ஆனால் மருத்துவம் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ. ஆனால் 50% பிடிச்சிருவான். அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த இன்னொரு ஒரு புத்திசாலித்தனமான இருக்குது. அந்த டேக்ஸை இது பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர், எவ்வளோ செலவு அப்படின்றத பொறுத்து டேக்ஸ் வைக்கிறான். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் ஜனங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன், இவன்லாம் ஒன்றுமே கட்டுறது இல்லை, ஏன் டேக்ஸை வாங்கி அவனுக்கு நீ காசை குத்துனுக்கிற, ஹோட்டலில் தங்க இடம் குத்துனுக்கிற, இலவச மருத்துவ வசதி குத்துக்கிற, என்னடா இதெல்லாம் அப்படின்னு. ஸோ இவனுங்க பார்க்குறானுங்க, ரைட்டு. இதில் வேற அந்த பெட்ரோ சாnchez அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரம்ப்போட இப்போ வில்லங்கம் பண்ணினுக்கிறாரு. இந்த சோ கால்டு சோஷியலிஸ்ட் லிபரல்ஸு இவங்களுக்கெல்லாம் இதே தான். என் நாடு எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை, நான் யார் தெரியுமா, உலக அளவில் பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வாங்காங்க. அவங்க பாட்டுக்கு திறந்து விட்டாங்க. இப்போ ஏதோ 60,000 70,000 பேர் வந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஊரோட மொத்த ஜனத்தொகையே 83,000 சேத்துவோ என்னவோ சொல்கிறாங்க அந்த ஊர் பேர். நம்ம ஊர் சேத்துப்பட்டு மாதிரி இருக்கும் போல இது. அங்கே எல்லாம் வந்துட்டாங்கன்னா யார் இதெல்லாம் இது பண்ணுறது? இவங்க ஃபெடரல் கவர்மெண்ட் கிட்ட, ஐயா நீங்கள் மிலிட்ரி அனுப்புங்கன்னா அவர் அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். என்ன கன்றாவின்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி சார், அவங்களும் ஜனங்க இவங்களும் ஜனங்க, நல்லா பேசலாம். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடின்னு இருக்குது தெரியுமா, ஆப்பிரிக்க கண்டைன்னு ஒரு மீன் இருக்குது தெரியுமா. இந்த சுனாமியும் போது ஆப்பிரிக்காலேருந்து அடிச்சுட்டு வந்துச்சான். இங்கே என்ன பண்ணுறாங்க, அதை இது பண்ணிட்டு அதை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது நம்ம ஊர் கெண்டையை விட நல்ல பெருசாக இருக்குது, நல்ல வெயிட்டாக வருது, குறைஞ்ச காலத்திலே பெருசாகிடுது. ஆனால் டேஸ்ட்டு கிடையாது நம்ம ஊர் கெண்டை மாதிரி, பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை விற்கக்கூடாது, வளர்க்கக்கூடாதுன்னு நம்ம தடை போட்டிருக்கோம். ஏன்னா அந்த மீன் என்ன பண்ணுது, நம்ம ஊர் மீனெல்லாம் சாப்பிட்டுடுது. அப்போ நம்ம மீன் இனம் அழிந்து விடுகின்றது. அந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அது பாருங்க, அதுதான் இங்கே பெருகி விடுகின்றது. ஸோ அப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த மீன் இனம் தான் இன்னைக்கு டாமினண்ட்டாக இருக்கு.
ஏன்னா நம்மளும் என்ன பண்ணுறோம், விலை கம்மியாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. அண்ட் அவங்களும் வந்து ரைட்டு நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு விற்கிறதுனால நம்ம கெண்டை இனம் அழிந்து விடுகின்றது இல்லையா? நாமளும் ஒரு விலங்கு தானே, அந்தந்த இடத்துல இருக்கோம், அந்தந்த இடத்துல இருங்க. இப்போ யூரோப்பில் இருக்கவங்கலாம் வந்து ஆமாம் ஒரு காலத்தில் நாம் அவங்கள நல்லா ஆட்டையை போட்டோம், மொட்டை அடித்தோம், அவங்க சொத்தெல்லாம் திருட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த நாட்டில் போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களையே இங்கே கூட்டின்னு வந்து வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. இதில் நீங்கள் கூட்டின்னு வந்து வைக்கணும்னு சொல்கிறவங்க வந்து உங்கள் நாட்டில் சேர்க்க மாட்டேங்கிறீங்க, அடிச்சு துரத்துறீங்க. எங்களை மட்டும் இது மாதிரி பண்ணீங்க. இது பெலரூஸில் வந்து லுக்கஷெங்கோவா ரொம்ப அழகாக ஒன்று பண்ணார். பார்த்தாரு ஏதாவது வருமானம் வரணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு டைரக்ட் ஏர் சர்வீஸ் அப்படின்னு ஆரம்பித்தார். இங்கே வருவாங்க, அது டூர் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கம் பார்டரில் கொண்டு போயிட்டு அப்படியே போங்க, அந்த நாடு நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னோடனே இது அது அன்ரிட்டன் அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்தவுடனே பார்டரில் பஸ்ஸில் கொண்டு போய் விடுவாங்க, அப்படியே அவங்க அந்த நாட்டுக்கு போயிடுவாங்க. வருஷத்துக்கு 2000 பேர் வந்திருந்தது போக வந்து மாதத்துக்கு 2500 3000 வர ஆரம்பிச்சாங்க. அவன் கொய்யும் போயின்னு கத்துறான். நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் தான் ஓப்பன் பார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அவங்க இங்கே வராங்க, உங்கள் ஊர் நல்லா இல்லை சார், அந்த ஊர்லாம் நல்லா இருக்குதுன்றாங்க. போங்க தம்பி. இப்போ இட்டாலியில் அஃப்கோர்ஸ் அது எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸ்பெயினை வந்து அந்த ஷெங்கன் விசா இதுலேருந்து தூக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஜெர்மனிலேருந்து பிரச்சனை வந்தப்போ இட்டாலியில் அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. சரி ரைட்டு, ஃபஸ்ட்டு போர்ட் ஆஃப் கால் இவங்க இப்படி போனால் தானே ஷெங்கன் விசா அப்படின்னும் போது அந்த யூரோப்பியன் யூனியனில் ஒரு நாட்டில் சிட்டிசனாக இருந்தால் அங்கெல்லாம் விசா எதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போகலாம். அதனால் என்னப்பா, வந்த உடனே இவனுக்கு சிட்டிசன்ஷிப்பை குத்துருவோம், குத்துட்டு ஒரு 1000 யூரோவும் கையில் குத்துருவோம், குத்துட்டு இவனுக்கே ஒரு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி, தம்பி அங்கே இருக்குது பெர்லின், நேராக போ, உன்னை இறக்கி விட்டுருவாங்க, உனனா இன்னும் ஒரு 100 யூரோ வச்சுக்கோ, ஷெங்கன் விசா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு துரத்தி விடுங்கடா. பஸ்ஸில் போனால் யாரும் கேட்க போகிறது கிடையாது, பார்டர் தாண்டி கால்நடையாக வந்தால் தானே அப்படின்னா வந்து யாரும் கேட்கல. இப்போ வந்து ஸ்பெயினை ஷெங்கன் விசாலேருந்து கட் பண்ணணும்னு இட்டாலியில் ஒரு ப்ரப்போசல் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மொராக்கோவில் வரான்னு வச்சுக்கோங்க, அவன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான் அப்படின்னா ஸ்பெயினில் பெருசாக ஒன்றும் கிடையாது, அந்த நாடே வந்து இது வாங்கிக்குது. என்ன பண்ணுவானுங்க, நேராக உடனே எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்து ஏன் இடிச்ச வாயின்னு பார்த்து இங்கே வருவானுங்க. இட்டலி, பெல்ஜியம் இங்கெல்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணுவானுங்க. அதனால் இதெல்லாம் கூடாது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக யூரோப் வந்து நாசமாக போகின்றது, அதில் சந்தேகமே கிடையாது. பிகாஸ் இந்த சோ கால்டு லெஃப்ட் லிபரல் சோஷியலிஸ்ட். ஓகே சார். சரி, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம், அதாவது மோடி அவர்களோட வீடியோ வந்து நம்ம ஃபேஸ்புக் மெட்டா வந்து ரிமூவ் பண்ணிருச்சு, அதுக்கப்புறமே ப்ரெஷர் பண்ணி திரும்ப வந்துச்சு சார். அப்படி பார்க்குற நாம் மெட்டா வச்சிருக்கக்கூடிய ஃபேஷியல் ரெகக்னேஷன் சிஸ்டம்ன்றதை மட்டும் நாம் யூஸ் பண்ணுறது கரெக்டாக சார்? அப்புறம் மெட்டா கிளாஸை யூஸ் பண்ணி அவங்களெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. நமது மாண்புமிகு எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இதுக்கு வந்து கேட்கும்போது கரெக்ட் தானே, நீங்கள் வந்து மெட்டாவை கூப்பிட்டு இங்கே உட்கார சொல்கிறீங்க, அவங்க கிளாஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட் அஸ் சே நீங்கள் வந்து ஒரு துப்பாக்கி தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கீங்க விக்ரம். அந்த துப்பாக்கி நீங்கள் வந்து போலீஸ்க்கோ இல்லை ஆர்மிக்கோ சப்ளை பண்ணுறீங்க, ரைட்? நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அந்த துப்பாக்கியை நீங்கள் கள்ளச்சந்தையில் எந்த விதமான ரெஜிஸ்டரும் இல்லாமல் அந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் விற்கிறீங்கோ அப்படின்னும் போது நான் வந்து அந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை போலீஸ்க்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த துப்பாக்கியை வச்சு தான், இந்த விக்ரம் பிராண்ட் துப்பாக்கியை வச்சு தான் நான் அவங்கள மடக்கணும், ரைட்? இப்போ அவங்ககிட்ட போயிட்டு அவன் துப்பாக்கியை வாங்கி நீ யூஸ் பண்ணுற, அவனை போயிட்டு நீயே வந்து கள்ளச்சந்தையில் விற்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறிய, நியாயமா அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்வ? டேய் லூசாடா, நீ துப்பாக்கி நீ தயாரித்து விற்கிற அப்படின்னா யாருக்கு விற்கணுமோ அவனுக்கு மட்டும்தான் விற்கணும். நீ பாட்டுக்கு வந்து திருட்டுத்தனமாக திருட்டு போயிலவா மொள்ள மாதிரி முடிச்சமுக்கி கொள்ளக்காரன் இந்த தாதா இவனுக்கெல்லாம் விற்றா உன்னை கேட்காம என்ன பண்ணுவாங்க? நியாயம் தானே இது? எப்பயா மாட்டியா? அந்த மாதிரி தான். முதல்ல இந்த இதுக்கெல்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாம் குபீர்னு பொங்கி எழுவார்கள். ஒருத்தர் சமீபத்தில் பேசியிருக்கார், நான் வேணா அந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் வேணா அதை போட்டுக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஐ திங்க் இட் இஸ் ரைட் டைம் தட் வி ஷுட் கண்ட்ரோல் சோஷியல் மீடியா. உடனே ஆங்கர் கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, சோஷியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணணும்? எஸ், கண்ட்ரோல் பண்ணணும்.
அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. யாரா இருக்கும்? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். சோஷியல் மீடியா பிரபலமா இருக்கிற ஏதாவது ஒருத்தரா சார்? இல்ல, சோசியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பதவியில் இருக்கவர். யாரா இருக்கும்? தாவேக அமைச்சருங்களா? நோ நோ நோ, கேரள முதலமைச்சர். ஓ. அந்த வீடியோ அனுப்புறேன் பாருங்க. இவங்க கர்நாடகாவில் வந்து ஏதோ ராகுல் காந்தியை பற்றி தப்பாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் 3 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்களாம். எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று சொல்லவா, இப்போ இந்த டெல்லி போலீஸ் வந்து ஏதோ 2800 சில்லற பேர் மேலே ஏதோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2835 பெருசா 5000 பெருசா? 5000. நல்லா தெரியுமா? 5000 பேர்ல எஃப்ஐஆர் போட்டவங்களை, 5000 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டவங்களை என்ன சொல்லுவீங்க நீங்க? சகாவு பினராயி விஜயன் எழுதியிருக்காரு, 5000 பேர் மேல நீங்க கேஸ் போட்டுக்கிறீங்களே, நீ யாருக்குடா எழுதிக்கிறார்? அமித்ஷாக்கு எழுதியிருக்காரான்னு பார்த்தா கேரள முதலமைச்சருக்கு எழுதியிருக்காரு. எதுக்கு 5000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா, டெல்லியில் அந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இவங்க போராட்டம் பண்ணாங்களாம். அவங்க மேல வாட்டர் கேன் எல்லாம் பீச்சி அடிச்சாங்களாம். அடிச்சதோட இல்லாம எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்களாம் 5000 பேர் மேல. சகாவு பினராயி விஜயன் வந்து அங்க இருக்கின்ற முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு, நீங்க வந்து இந்த மாதிரி 5000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டுக்கிறீங்களே, கேரளாவில் வந்து கல்லெடுத்தடியில, பஸ்ஸை கொளுத்தல, அந்த பெட்ரோல் டேங்க்ல தீக்குச்சி கொளுத்தி போடல, போலீஸ் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கல, 180 போலீஸ்காரங்க வந்து கைகால் உடைஞ்சு போல, ஆனா அவங்க 5000 எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. இவ்வளோ நடந்த டெல்லியில ஜந்தர் மந்தர்ல 2800 போட்டுக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, யாரு பாசிசம், யாரு பாயாசம்? இப்ப புரியுதுங்களா? கடைசியா இந்த சோசியல் மீடியாவுக்கு நான் சொல்றேன், விக்ரம், இப்போ உங்களுக்கு வந்து சொந்தமா ஒரு காலி மனம் இருக்குதுப்பா, ஒரு 10 ஏக்கர் இருக்குது வச்சுக்கணுங்களேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, எப்பா யார் வேணா வரலாம், வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. வராங்க, ஒரு சில பேர் வந்து கள்ளசாராயம் காய்ச்சறான், ஒரு சில பேர் அங்கே உக்காந்திக்கின்னு வந்து பார்டரில் உக்காந்திக்கின்னு அங்கே போகிறவங்களை கிண்டல் பண்ணி பாட்டு பண்ணின்னுக்கிறான். இப்போ போலீஸ் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, முதல்ல பார்த்துட்டு யாரோட நிலம், உனக்கு கழுத்தா மட்டிலே போட்டு உன்னை கூப்பிட்டு போக மாட்டாங்க. இந்த பாருங்க சார், இடம் என்னோடது, வரவன் யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் யாருன்னா நான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுன்னு வெரிஃபை பண்ண மாட்டேன். நான் அவன் பாட்டுக்கு வரான், அவன் கள்ளச்சாராயம் காய்ச்சறானா, நான் பொறுப்பு கிடையாதுன்னு நீங்க சொன்னா ஒத்துக்க முடியுமா? அப்புறம் எதுக்குடா நீ வச்சுக்கிற? சார் நான் அவங்ககிட்ட காசு வாங்கல சார், வாடகைக்கு உள்ள சார், காசு வாங்கல, ஆனா இங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி அதை வேற வழியில விளம்பரம் பண்ணி நீ காசு பாக்குறல்ல, சும்மாவா? வருமானம் வரவே தானே நீ அவனை கூப்பிட்டு உள்ள வர வச்சு நிக்கிற. அப்ப நீயும் அதுல பொறுப்புன்னு சொல்லுவோமா மாட்டோமா? அந்த மாதிரி சோசியல் மீடியா அப்படின்னு இந்த சைபர் ஸ்பேஸ்ல நீ ஒரு இதை கொண்டு வந்துட்டு அங்க எவன் ஒன்னா வருவான், என்ன ஒன்னா பேசுவான், நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இதுதான் இப்போ அவர் கேரளா சிஎம் சொன்னதை நான் முழுமையா ஆதரிக்கிறேன். இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு இடத்த ஒருத்தனுக்கு சும்மா கொடுத்துப்புட்டு அவன் என்ன ஒன்னா பேசுவான், ஆனா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா, இங்க ஆக்சுவலா பிசிக்கல் ஸ்பேஸ்ல என்ன இருக்கோ அதுதானே சைபர் ஸ்பேஸ்லயும் வரணும். இன்னைக்கு வந்து செரிப்ரம் என்ன சொன்னாங்க, அதை வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க வச்சிட்டாங்க. இதே கடந்த ஆட்சியில பாஜகவை பத்தி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க. இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ ரைட், கார்த்திக் கோபிநாத் தான் பேசி வந்து சுமூகமா அதை இது பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொன்னாங்க, பாத்தீங்களா பாஜக பாசிசம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திமுகவோடது என்ன, கருத்து சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது யாரும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது. கருத்து சுதந்திரம் நிறைய இருக்குங்க. என்னை பாராட்டி எவ்வளவு ஒண்ணா பேசு, என்னை புகழ்ந்து எவ்வளவு ஒண்ணா பேசு, அதுக்கு உனக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது. என்ன குறை மட்டும் சொல்லக்கூடாது. அது நான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இதான பாலிசி. அப்ப இதுக்கு வந்து கண்ட்ரோல் கட்டாயமாக தேவை. அதனால அவர் வந்து அந்த மெட்டாவை கேட்டதெல்லாம் வந்து இப்ப என்னோட துப்பாக்கி உதாரணம் கரெக்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் கரப்பாம்பூச்சி தான். கரப்பாம்பூச்சிக்கு புரிய வைக்க முடியாதுப்பா. ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான இளைய பாலம் இருக்கிறதுக்கு மிக நன்றி சார். நன்றி விக்ரம்.